அதுதான் உங்களுக்கு கேட்கல அப்படின்னா வேற பாடல் பாடணும். அது வந்து ஒரு பாட்டு தான் பாடுவேன். அந்த பாட்டு மௌனராகம் பாட்டு பாடி முடிச்சுட்டேன். திரும்பி திரும்பி எப்படி பாடுறது சொல்லுங்க? எனக்கு வேற பாட்டு கூட சொல்லி தரல. ம். ம். நான் இப்ப என்ன பாட்டு பாடினேன்? கண்டுபிடிங்க. தெரியாதுப்பா பர்வீன். மீண்டும் மௌன ராகமா? இல்ல இல்ல. இது வந்து மௌன ராகம் இல்ல. நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. இது என்ன ராகம்? பிரமாதம். சாங் சூப்பர். அக்கா சத்தம் வரவே இல்லை. உங்க வாய்ஸ் மட்டும் கேக்குது. சத்தம் வரலையே. பாட்டு பாடினா திட்டுவார் எங்க மாமிசர். தான் பாடணும். திரும்பவும் பாடவும் எங்களுக்கு கேட்கல. இல்ல நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் கேட்காதுங்க. ஏன்னா நான் சத்தமா பாட மாட்டேன். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கிளம்பிக்கிறதுக்குள்ள டேப்லெட் வச்சுட்டவா? பிங்கி, ஹலோ. இவ பேர் பிங்கி. இதுக்கு பேர் பிங்கி. பின்னாடி ஒரு பட்டு ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் பிங்கி. போடி. பின்னாடி பிங்கிலி. பின்னாடி அங்க இருக்குல்ல. உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? என் பேர் என் பேரு உருமாண்டி உருமாண்டி அடே. வாத்து முட்டை கிடைக்குமா உங்களுக்கு அக்கா? கிடைக்கும்னா சொல்லுங்க. அதுதான் மெடிசன். ஐயோ, வாத்து முட்டையா? வாத்து முட்டை விற்கிறாங்க கடையில், நான் பார்த்தேன். ஆனால் அது வாத்து முட்டையான்னு தான் டவுட்டு. சாதா முட்டையே வாத்து முட்டைன்னு ஏமாற்றி விற்றா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சின்ன வயசுல எனக்கு நினைவு இருக்கு. நான் ஏரி பக்கம் போகும்போது சின்ன வயசுல இருந்தப்போ ஊர் கிராமத்தில் சொல்கிறேன், அங்கே இருந்த ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் வீட்டுக்கு. அது பாம்பு முட்டையானே தெரியாது. ஆக்சுவலாக பெருசாக இருந்துச்சு. முட்டையை எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் எடுத்து பாக்கெட்டில் போட்டு அதை வெளியில் எடுக்க முடியாமல் தவிச்சாங்க. 2 பேருக்கே அந்த அனுபவம் இருக்கு. வாத்து முட்டை கிடைச்ச அனுபவம். ஹாய் சரவணன்ராஜ். வாத்து முட்டை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அவிய வச்சுதான் பொறிக்க வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இல்லம்மா, நீ எடுக்கும் போது அந்த ஸ்கின் அப்படி இருந்திருக்கு. நான் எடுக்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. லைக் போட்ட ஜீவனுக்குலாம் நமஸ்தே. இந்த லைவை நான் வந்து இன்னொரு 10 நிமிஷத்தை முடிச்சுட்டு, டைம் வந்து 8:25 ஆகுதா, ஒரு 8:40 போல் கட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு கொஞ்சம் அந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வரேன். நீங்களும் போயிட்டு வாங்க. அக்கா ஒரு வெயிட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுறேன். அப்படிங்க வளர்மதி.